உலகில் மாபெரும் நாடான இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ஊடகங்களின் ஆசிரியர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் உலக கராத்தே மாஸ்டர் சங்கம் நிர்வாகிகளின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நாளைய தலைமுறையினரின் மேம்பாட்டிற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஜாதி மத வேறுபாடின்றி நாங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம். இன்று உலக அளவில் கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலும் மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஓர் இந்தியர் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், நீங்கள் சொல்வது சரி. அது நமது மூதாதையர் போதி தர்மரை பற்றிய 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சீன பேரரசுகளின் கோரிக்கையை ஏற்று தனது 75வது வயதில் 3 வருடங்கள் பயணம் செய்து சீன நாட்டு மக்களின் முழுமையான பிரச்சனைகளை அறிவதற்காக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தவம் இருந்து தீர்வாக தற்காப்பு கலைகளையும் இந்திய மருத்துவ முறைகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்பித்து அந்நாடுகளின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் பங்களித்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகானை நமது தலைமுறையினர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை. ஜப்பான் நம்மை விட 8 மடங்கு சிறிய நாடு. தென்கொரியா 33 மடங்கு சிறிய நாடு. சீனாவை எடுத்துக்கொண்டோமானால் நம்மை விட 4 மடங்கு பெரிய நாடு. மக்கள் தொகையிலும் 2 வருடங்களுக்கு முன்பு வரை சீனா அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய போதி தர்மர் கற்பித்த போதனைகளே. அப்பேற்பட்ட மகான் நமது இந்தியாவில் பிறந்து உலகம் முழுக்க இன்று பெரும் புகழ் அடைந்திருக்கிறார். 1500 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர் பெயர் நிலைத்திருக்கிறது. ஆனால் நம் நாடுகளில் அவரை பற்றி எந்த தகவல்களும் அவருக்கான எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருக்கிறோம். நம் நாட்டில் போதி தர்மருக்கு மிகப்பெரிய சிலைகள் அமைப்பதன் மூலமாக அவரது மகிமையை நம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பங்களிப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாளைய தலைமுறையினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னிலை அறிவதற்கும் தன் மேம்பாட்டிற்கும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கும் தன் மூதாதையர் போல் தாமும் மேம்படுவதற்கும் மிகவும் உறுதியாக இருக்கும். கன்னியாகுமரி குஜராத்தில் உள்ள திருவள்ளுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைகளை போல் போதி தர்மர் பிறந்த காஞ்சிபுரத்திலும் மாபெரும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும். அது தற்காப்பு கலைகளையும் வர்ம கலைகளையும் மருத்துவத்தையும் கற்பிப்பது தமது வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மாஸ்டர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மக்கள் சேவையை தொடர்ந்து ஆற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் கராத்தே, களரி, சிலம்பம், குங்ஃபு, ஜூடோ, டேக்வாண்டோ போன்ற தற்காப்பு கலை கற்பிப்பதை தங்கள் வாழ்வில் அர்ப்பணித்துள்ள 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மாஸ்டர்களும் அவர்களிடம் தற்காப்பு கலையை பயின்ற கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் சார்பாகவும் உலக கராத்தே மாஸ்டர்களின் சார்பாகவும் போதி தர்மருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, இப்போ போதி தர்மருக்கு சிலை அமைப்பதை விட அவர் கொண்டு வந்த தற்காப்பு கலைகளை மக்களிடம் பரப்புவது நல்லது இல்லையா? உடல் நலம் எனப்படும் அவரோட உடல் கட்டம் இன்னைக்கு வந்து எல்லாரும் 90-90 சுற்றிட்டு இருக்காங்க இளைஞர்கள். இப்போ அதை செய்வது சிறப்பாக இருக்குமா, அதை விட்டு சிலை வைக்கிறது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், நீங்கள் கேட்கறது கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி. அவர் கொண்டாந்த தற்காப்பு கலையை ஆல்ரெடி கற்பிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் மாஸ்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து கராத்தே மட்டும் கிடையாது, சிலம்பம், களரி, வர்ம கலை போன்ற
கலைகளை கிட்டத்தட்ட 10 லட்சம் மாஸ்டர் வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கலை வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கு. அவருக்கு இங்கே சிலை வச்சோம்னாக்கா அதை பார்த்து இன்னும் தற்காப்பு கலையை அதிகமான மக்கள் வந்து கற்பாங்க. அது கற்பதன் மூலமாக அவர்களோட தற்காப்பும் ஆரோக்கியமும் மேம்படும். இல்லை, நீங்கள் சொல்கிறது 100ல் ஒருத்தர் கற்றுட்டு இருக்காங்க கராத்தே. இப்போ சைனா, பாம்பே, தென்கொரியாலாம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான், தென்கொரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையாகவே இருக்குது அந்த கல்வி. தற்காப்பு கலை கல்வின்றது பள்ளி மாணவர்கள் குழந்தைகள்லேருந்து அந்த கல்வி அடிப்படையாக இருக்குது. அதே மாதிரி பாடத்திட்டத்தில் அது அடிப்படையாக கொண்டு வரணும்னு வலியுறுத்தினீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அது ஒரு நல்ல இருக்கும். அதோட அதை வலியுறுத்துறதுக்காக தான் அந்த சிலை அமைக்கணும்னு சொல்றது காரணமே. ஏன்னாக்க சிலை அமைக்கணும்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அவரை பற்றி தெரிய வரும். அவரை பற்றி புரிய வரப்போ வந்து மக்கள் தானாகவே வந்து விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ எனக்கு அந்த தற்காப்பு கலை கற்றுக்கணும்னாக்கா அதுக்கு தனியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இல்லை, அது தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் அது தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து போயிட்டு தான் சார் இருக்கும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அடுத்த 5 வருஷத்துல 8 கோடி மக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு 3000 மாஸ்டர்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்காங்க. தற்காப்பு கலையை அடுத்த 5 வருஷத்துல 8 கோடி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. இல்லை, கடந்த செய்தியாளர் சந்திப்பில் இலவச கராத்தே பயிற்சி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ அது இத்தனை நாட்களில் எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க? அதுக்கான ஏற்பாடுகளை அனைத்து செஞ்சுட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசாங்கம் அதுக்காக அணுகியிருக்கோம். அவங்கள்ட்ட வந்து நாங்கள் யாருக்கும் நிதி கேட்கல. ஸோ அவங்களோட ஆதரவு மட்டும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு எல்லாருமே வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. வர மாதங்களில் வந்து அதை தொடங்குறதுக்கு அனைத்து ஏற்பாடையும் தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கோம்.